திருமணம் செய்து கொள்ளும் புதுமண தம்பதிகள் அனைவருக்கும் வள்ளி தெய்வானை சமேத அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் ஆசீர்வாதங்களுடன் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் செய்யப் போகிறவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம். வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம், திருமணம், கிரகப்பிரவேசம் முன்தினம் இரவு செய்யும் வாஸ்து பூஜை, கிரகப்பிரவேசம், திருமண பத்திரிகை எழுதுவது, பூமி பூஜை, ருது பூஜை, நாமகரணம், லக்ஷ்மி பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, குலதெய்வம் பூஜை, நவக்கிரக பூஜை, சத்யநாராயணர் பூஜை, ஆயுஷ் ஹோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும். ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும். நேரில் அல்லது ஃபோன் மூலம். தேதி மற்றும் சந்தேகம் கேட்பவர்களுக்கு கட்டணம் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும். ஜாதக பலன், நல்ல நாள் குறித்தல், திருமணப் பொருத்தம், ஜாதகம் எழுதவும் தொடர்பு கொள்ளலாம். பாரம்பரிய ஜோதிடம், கேபி ஜோதிடம், நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் உடனுக்குடன் வரும் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள். நிகழும் மங்களகரமான குரோதி நாம வருடம் தை மாதம் 6ஆம் தேதி, ஜனவரி மாதம் 19/1/2025 ஞாயிற்றுக்கிழமை, தேய்பிறை சஷ்டி திதி, உத்திரம் நட்சத்திரம், நேத்திரம் 2, ஜீவன் 0 உள்ள அமிர்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 8:30 மணிக்கு மேல் 10 மணிக்குள் புதச்சந்திரஹோரை கும்பலக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மிருகசீரிஷம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி நாம வருடம் தை மாதம் 7ஆம் தேதி, ஜனவரி மாதம் 20/1/2025
திங்கட்கிழமை, தேய்பிறை சப்தமி திதி, அஸ்தம் நட்சத்திரம், நேத்திரம் 2 ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் சூரியஹோரை மீனம் லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுனி, மகம், மூலம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீரிஷம், சித்திரை, திருவாதிரை, சுவாதி, பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி நாம வருடம் தை மாதம் 13ஆம் தேதி, ஜனவரி மாதம் 26/1/2025 ஞாயிற்றுக்கிழமை, தேய்பிறை துவாதசி திதி, மூலம் நட்சத்திரம், நேத்திரம் 1 ஜீவன் அறை உள்ள அமிர்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 8:30 மணிக்கு மேல் 10 மணிக்குள் புதச்சந்திரஹோரை மீனம் லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி, பூரம், பூராடம், உத்திரம், உத்திராடம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி நாம வருடம் தை மாதம் 18ஆம் தேதி, ஜனவரி மாதம் 31/1/2025 வெள்ளிக்கிழமை, வளர்பிறை த்விதியை திதி, சதயம் நட்சத்திரம், நேத்திரம் 0 ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 8:30 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் குருஹோரை மீனம் லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுனி, மகம், மூலம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், விசாகம், பூரட்டாதி, அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி நாம வருடம்
தை மாதம் 20ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2/2/2025 ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை சதுர்த்தி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம், நேத்திரம் 1 ஜீவன் அறை உள்ள அமிர்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 8:30 மணிக்கு மேல் 10 மணிக்குள் சந்திரஹோரை மீனம் லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுனி, மூலம், கிருத்திகை, உத்திராடம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி நாம வருடம் தை மாதம் 21ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 3/2/2025 திங்கட்கிழமை, வளர்பிறை பஞ்சமி திதி, ரேவதி நட்சத்திரம், நேத்திரம் 1 ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் சூரியஹோரை மீனம் லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுனி, மூலம், பரணி, பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி நாம வருடம் தை மாதம் 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 10/2/2025 திங்கட்கிழமை, வளர்பிறை திரையோதசி திதி, புனர்பூசம் நட்சத்திரம், நேத்திரம் 2 ஜீவன் 1 உள்ள அமிர்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் சூரியஹோரை மேஷம் லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், உத்திரட்டாதி, ஆயில்யம், ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு
திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம். பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம். பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் உடனுக்குடன் வரும் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்.